ஒரு ஜேர்னலிஸ்டோட பாடியை செப்டிக் டேங்க்ல இருந்து எடுத்திருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 120 கோடியை ஸ்கேம் பண்ணதுக்கு உண்டான மொத்த ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்து வெளிவிட்டதுனால, இவர் அன்னைக்கு நைட்ல இருந்தே மிஸ்ஸிங். ஒரு உண்மையை சொன்னதுக்காக ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கொடூரமா ஒரு மனுஷனை கொலை பண்ணுவாங்களா? சுரேஷ் சந்திரகர் அப்படின்றவர் ஒரு சத்தீஸ்கர்ல இருக்க ரோட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ற ஒரு ரோட் கான்ட்ராக்டுக்காக 120 கோடியை ஏமாத்தினான மொத்த ப்ரூஃபையும் எடுத்து வெளிவிட்டவர் தான் முகேஷ் சந்திரகர். முகேஷ் சந்திரகர் இவ்வளவு பெரிய ஸ்கேமை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே முன் வந்து இந்த கான்ட்ராக்ட் மேல ஒரு என்கொயரி வைக்கிறாங்க. இந்த என்கொயரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஜனவரி 1 அதாச்சு முகேஷ் அன்னைக்கு நைட்ல இருந்து காணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுரேஷ் சந்திரகர் தான் அவரை கொலை பண்ணிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு செப்டிக் டேங்க்ல இருந்து அவரை வந்து எடுக்கிறாங்க. முகேஷ் சந்திரகர் பாடி எடுத்ததுக்கு அப்புறம் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரே தன்னோட 12 வருஷ எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு போஸ்ட்மார்ட்டம் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்றாரு. முகேஷோட தலையில 15 இடத்துல அடிபட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கழுத்தை உடைச்சிருக்காங்க. அதை விட கொடூரமானது அவரோட ஹார்ட்டை கிழிச்சிருக்காங்க.